இன்றைக்கி தானியங்களை வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை பெட்டர் பார்க்கலாம். வணக்கங்க, நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தானியங்களை வச்சு ஒரு தோசை மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களை வச்சு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கம்பு, சோளம், கடலப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, ராகி, மக்காச்சோளம், பார்லி அரிசி, பச்சரிசி, சோயா, இது சுக்கு, கிராம்பு, மிளகு, இது வரமிளகா. இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு ஆட்டி தான் தோசை சுட போகிறோம். பாருங்கள், கம்பு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்பு, மக்காச்சோளம் அது ஒவ்வொன்றும் சேராது. அது பார்த்து உங்களுக்கு மக்காச்சோளம் சேராதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. எது சேருமோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. அதே சமயம் இந்த தோசையெல்லாம் மார்னிங் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். ஜென்ஸ்க்காகட்டும் லேடிஸ்க்கும் சரி, வயசானவங்களுக்கெல்லாம் ஜீரணமாகிறது இதாக இருக்கும். நிறைய மில்லட்ஸ் போட்டுக்கிறதுனால ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இந்த நவதானிய தோசையெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்பு போட்டாச்சு, மக்காச்சோளம், கடலப்பருப்பு, சோளம், துவரம்பருப்பு, ராகி போட்டால் தோசை கருப்பாக வரும். குழந்தைங்களுக்கு ராகி போட்டால் தோசை கருப்பாக வந்தால் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் ராகி கூட அவாய்ட் பண்ணிடலாம். இது பார்லி அரிசி போடும்போது இந்த கால் வீக்கம் அதெல்லாம் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இது நல்ல யூரின் போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கே தெரியும், கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு பார்லி கஞ்சி கொடுப்பாங்க, கால் வீக்கம் இல்லாமல் நல்லா பாத்ரூம் போகணுங்கிறக்காக. அதுக்காக நான் ஜீரணமும் ஆகும், நல்லா இது ஆகுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது சோயா, நல்ல ப்ரோட்டீனுங்க. இது ரொம்ப நல்ல ப்ரோட்டீன். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சரிசி தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது சுக்கு, மிளகு, கிராம்பு 3 போட்டிருக்கேன். சுக்கு எதுக்குன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு, கிராம்பு ஒரு இதுக்காக போட்டிருக்கேன், காரத்தன்மைக்காக போட்டிருக்கேன். கிராம்பு ஜீரணத்துக்காக, இந்த இரும்பல் கூலிங் அதுக்காக போட்டிருக்கேன். சுக்கை தோல் சீவிட்டு போட்டுக்கணுங்க. அது போக 5 வரமிளகா போடுறேன். இது ஊற வச்சு இது கூடயே ஆட்டும்போது நல்லா காரமாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 5 வரமிளகா போட்டிருக்கேன். பாருங்கள், சுக்கு நல்லா தோல் சீவிட்டு போடணும். சுக்கு போட்டு ஆட்டும்போது நல்லா மணக்குங்க, தோசை மாவும் நல்லா மணக்கும். அதுபோக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை சுடும்போதே தோசை சாப்பிட்லாங்கிற அந்த ஃபீலிங், டெம்டிங்கே வரும். உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேங்கிறக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த தோசை மாவாக இருந்தாலும் சரி 1 கிலோவுக்கு 100 கிராம் உளுந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும்னு. அதே மெஷர்மெண்ட் தான் இதுக்கும். இது ஒரு 3/4 கிலோ வரும். நான் ஒரு 100 கிராம் உளுந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தட்டி அலசிட்டு ஒரு நைட்டு ஆட்டுறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சிட்டிங்கன்னா நைட் ஆட்டிக்கலாம். நான் என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னா, நைட்டே இதை ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் மாவாட்டிடலாம். ஆட்டி எடுத்த உடனே புளிக்க கூட வேண்டியதில்லை, அப்படியே தோசை சுடலாம். சரிங்களா? இந்த தோசை மாவு புளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தோசை சுட்ட உப்பு போட்டு கலக்கி வச்சு 1 ஹவர்லேயே நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இது நான் மக்காச்சோளம், கம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால வயசானவங்களுக்கும் நிறைய ஜென்ஸ் அவங்களுக்கெல்லாம் டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி மில்லட் தோசை மாவெல்லாம் மார்னிங் டிஃபனுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. நைட் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே மார்னிங் டிஃபனுக்கு மட்டும்தான் தானிய தோசை வச்சுக்குவேன். நைட் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கம்பெல்லாம் ஜீரணமே ஆகாது, நெஞ்சு கரிச்ச மாதிரியே இருக்குங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் நைட்டு ஊற வச்சுட்டா காலையில் எந்திரிச்சு ஆட்டி 1 மணி நேரம் உப்பு போட்டு கலக்கி வச்சு 1 மணி நேரத்துலேயே நான் தோசை சுட்டுருவேன். தோசை நல்லா ரோஸ்டாட்டாக வரும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஊற வச்சு
ஆட்டி அதெல்லாம் சுட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கடையில் வந்து மிக்ஸ்டு நவதானிய தோசை மாவு இருக்குது. ஏற்கனவே இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் 32 வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸ் போட்டிருக்கோம். இதில் உளுந்தும் நாங்களே ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து மாவு போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சு 1 மணி நேரம் கழித்து அடை தோசைக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து கொட்டி ஊற்றுனீங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த தோசை சுடும்போது நான் எங்களோட நவதானிய தோசை மாவையும் உங்களுக்கு கண்டிப்பாக சுட்டு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு 7 ஐட்டம் சேர்த்திருக்கோம்னா இதில் வந்து நாங்கள் ஒரு 25க்கு மேலே ஐட்டம்ஸ் சேர்த்திருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். உளுந்து எல்லாம் சேர்த்தும்போது கணக்கு பார்க்கும்போது 30 ஐட்டம் கண்டிப்பாக வரும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். உப்பு போட்டு கலந்து வச்சு 1 ஹவர் கழித்து தோசை ஊற்றிக்கலாம். நான் இதை தோசை ஊற்றி காட்டும்போது கண்டிப்பாக இந்த மாவையும் கலந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இதை நம்ம இப்போ 2-3 தட்டி அலசி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டிட்டு நம்ம மாவு எடுத்து தோசை சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இது வந்து நவதானிய தோசை மாவு. நான் பேக்கெட் மாவு உப்பு போட்டு கலந்து வச்சு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றுறோம். மெதுவாக சிம்மில் தீ வச்சுட்டு மெதுவாக ஊற்றுங்க. நம்ம கோதுமை மாவு சுடுற மாதிரியே நல்லா வருங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும். இதுலேயே நாங்கள் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சிருக்கனால நீங்கள் ஒன்றும் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. தோசை கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள், உப்பு போட்டு கலந்து 1 ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன். இதை விடமே உங்களுக்கு நல்லா மெல்லிஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கரண்டி இட்லி மாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லா மெல்லிஸாக வரும். நல்லா தீயை சிம்மில் வச்சுக்கணுங்க. இது நம்மளோட ரெடி மிக்ஸ் MST மிக்ஸ்டு சத்து மாவு தோசை. பாருங்கள், இது நம்மளோட ரெடி மிக்ஸ் MST தோசை மாவோட தோசை கலந்து வச்சு 1 ஹவர் கழித்து ஊற்றியாச்சு. எப்படிங்க? இப்போ நம்ம இது வந்து ரெடி மிக்ஸ் நம்ம கரைச்சி வச்சுருந்த தோசை மாவு ஊற்றி காமிச்சோம். அடுத்தது நம்ம இப்போ இது வந்து நான் ஆட்டிட்டு வந்த உடனே தோசை ஊற்றுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் உப்பு போட்டு கலந்து வச்சு உடனே ஊற்றுறேன். இதே கலந்து 1 ஹவர் ஊறின பிறகு உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். அது எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு பாருங்கள். இது ஆட்டிட்டு வந்து உடனே உப்பு போட்டு ஊற்றுறேன் இந்த தோசை. பாருங்க, இது வந்து ஆட்டி சுட்ட தோசை. இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரோஸ்டாக இருக்கும். தேய்ச்சி விட்டுட்டு இப்படி வேகும் போதுங்க சுக்கு, வரமிளகா, கருவேப்பிலை நம்ம போட்ட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படி செமையாக இருக்குது. அதாங்க நம்மளோட நவதானிய தோசை மாவு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆட்டி சுட்டு பாருங்கள். நம்ம இப்போ பார்க்குறது வந்து நான் உப்பு போட்டு கலந்து வச்சேன்லங்க ஆட்டின மாவு, அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் முடக்கத்தாங்கீரையை வந்து பொடி பொடியாக அரைஞ்சி நல்லெண்ணெய் போட்டு வணக்கி விட்டு ஊற்றிருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், கண்டிப்பாக இந்த தோசை மாவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராடக்டையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.